விமலுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. நாமலிடம் ரணில் பேசிய ரகசியம் அம்பலம். ஓய்வு பெறும் வயதெல்லை மாற்றுவது குறித்து அவதானம். வரலாற்றில் முதல் முறையாக நீதித்துறை அதல பாதாளத்தில், திலீத் ஜாபீர் எம்பி எச்சரிக்கை. கருதினால் மெல்கம் ரஞ்சித் மீது பாரதூரமான குற்றச்சாட்டு சுமத்தும் சாமரசம்பத் தசநாயக்க. நாட்டில் எந்த ஒரு பௌத்த துறவியாவது பிரபாகரனுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதில்லை. இத்தேகந்த சத்தாதிச தேரர் காட்டம். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீப்பரவல். மணல் கடத்தல் குழுவை பிடிக்கச் சென்ற போது விபரீதம், ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட எஸ்டிஎஃப் வீரர். நீதியமைச்சர் பதவி விலகி மன்னிப்பு கோர வேண்டும், அஜித் மன்னபெரும வலியுறுத்தல். நீதி அமைச்சருக்கு எதிரான பிரேரணியால் பயனில்லை, அது மண்கபம், சீலரத்ன தேரர் சுட்டிக்காட்டு. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம், பேய்களைப் போல சூழ்ந்த கைதிகள், கலைந்த உயிர் மீதான நம்பிக்கை, அதிகாரியின் திகில் வாக்குமூலம். விசாரணை அதிகாரிகளை கதிகலங்க வைத்திருக்கும் சிறையில் கண்டுபிடிக்கப்பட்ட பை, ஊடகங்களில் பொய்யான செய்தி பரவல். சமகால அரசியலில் வலுவான எதிர்க்கட்சி ஒன்றை ஏற்படுத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ராஜபக்ச தரப்பினால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரணில் நாமலேன் சந்திப்பு தொடர்பான காணொலி வெளியாகி இருந்தது. பொது நிகழ்வொன்றின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவும் நாமல் ராஜபக்சவும் மிகவும் நெருக்கமான கலந்துரையாடல் காணொலி பேசுபொருளாகியுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வரின் திருமண நிகழ்வு கடந்த புதன்கிழமை இரவு சினமன் லைஃப் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரம்சிங்க, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது நாமல் ராஜபக்சவுடன் ரணில் விக்ரம்சிங்கவும் கோட்டாபய ராஜபக்சவும் உரையாடும் விதத்தை பலரும் அவதானித்தனர். ரணிலுடன் பேசப்பட்ட விடயம் தொடர்பில் அங்கிருந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு நாமல் பதிலளிக்கையில் தற்போதைய அரசியல் செயற்பாடு குறித்து ரணில் கேள்வி எழுப்பியிருந்தார். கிராமத்திற்கு கிராமம் வேலை திட்டத்துடன் நாடு முழுவதும் சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். தனிப்பட்ட விடயங்கள் குறித்து உரையாடியதுடன் விரைவில் நேரடியாக இணைந்து பணியாற்றுவோம் என ரணில் குறிப்பிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெறும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற மேரிகம வைத்தியசாலையின் சிறுநீரக கற்களை அகற்றும் புதிய சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பல்வேறு தொழில் வல்லுநர்களால் இது தொடர்பில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கமைவாக இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் அவர் அங்கு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் ஏற்கனவே பல்வேறு தரப்பு தொழில் வல்லுநர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மேல் நீதிமன்றத்தில் மாத்திரமின்றி சுகாதார சபையில் உள்ள சில தொழில் வல்லுநர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வந்துள்ளன. சிறைச்சாலைகள் திணைக்களத்திலிருந்தும் கோரிக்கைகள் உள்ளன. ஏனைய சில தொழில் வல்லுநர்கள் தங்களால் மேலும் சிறிது காலம் பணியாற்ற முடியும் என தெரிவித்து இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளனர். சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த கோரிக்கைகளை நாம் பரிசீலித்து வருகிறோம் என்றார். பயங்கரவாத தலைவனான பிரபாகரனுடன் இந்த நாட்டில் எந்த ஒரு பௌத்த துறவியாவது இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா என பௌத்த தேசியவாத அமைப்பான ராவணா பழைய அமைப்பின் பொதுச் செயலாளர் இத்தைகந்த சத்தாதீச தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பயங்கரவாத தலைவனான பிரபாகரன் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் எத்தனையோ எல்லை கிராமங்களை அழித்து அப்பாவி மக்களை கொன்று குவித்தான். 31 பௌத்த துறவிகளை படுகொலை செய்ததோடு பிஞ்சு பிள்ளைகளையும் இரக்கமின்றி கொன்றான். இத்தகைய ஒரு கொடூரமான வரலாற்று பின்னணி இருந்த போதிலும் இந்த நாட்டில் வாழும் எந்த ஒரு பௌத்த துறவியாவது அவனுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதுண்டா? 1% நாம் அவனுடன் புகைப்படம் எடுக்கவும் இல்லை, அவனது செயல்களுக்கு துணை நிற்கவும் இல்லை. ஆனால் ஏனைய மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் அவனுடன் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லையா, அவனுடன் அமர்ந்து கலந்துரையாடல்களில் ஈடுபடவில்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமின்றி இன்று பௌத்த மக்கள் மீது உயிர்த்த ஞாயிறு போன்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களை தொடுத்து பேரழிவை ஏற்படுத்தியது யார்
என்ற உண்மை நிலையை அனைவரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போதுமே வன்முறையற்ற அமைதியான முறையில் மிகுந்த தேரர் இந்த நாட்டிற்கு காட்டிச் சென்ற உன்னத தர்மத்தின் வழியில் பௌத்தத்தை பாதுகாத்து வரும் துறவிகள் ஆவோம். இந்த நாட்டில் வாழும் பௌத்த மக்களும் அவ்வாறான அமைதி வழியையே பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் வரலாற்றில் துப்பாக்கிகளின் பொய்னட் முனைகள் மூலம் மதத்தை பரப்பியவர்கள் இன்று பௌத்தத்தை பற்றியோ அல்லது அதன் விளமியங்களை பற்றியோ எந்த ஒரு புரிதலுமின்றி பௌத்த துறவிகளுக்கு எதிராக திட்டமிட்ட முறையில் செயற்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பௌத்த துறவிகளை இலக்க வைத்து தூற்றும் போது நமது சொந்த சமூகத்தைச் சேர்ந்த சில அறிவிலிகளும் கூட அதன் உண்மைத்தன்மையை அறியாமல் அதற்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிடுவது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். நாம் எந்த ஒரு தீவிரவாதியுடனும் புகைப்படம் எடுக்கவில்லை. சக்ரான் போன்ற பயங்கரவாதிகளுடனோ அல்லது பிரபாகரன் உடனோ எமக்கு எவ்வித தொடர்பும் இருந்ததில்லை. எங்களிடம் அவர்களோடு எடுத்த ஒரு புகைப்படங்கள் கூட இல்லை. நாம் உண்மையான சிங்கள பௌத்த விழுமியங்களை இந்நாட்டின் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் அதேவேளை இந்நாட்டில் வாழும் ஏனைய மதங்களையும் மதிக்க தவறுவதில்லை. அதுவே நமது பண்பாடாகும். நாம் ஒருபோதும் பிறமத பள்ளிகளை அல்லது கோவில்களையோ தாக்கச் செய்வதில்லை. அவ்வாறு செய்வதற்கு நாம் முற்படுவதும் இல்லை என்றார். கைதிகள் இவ்வாறு நடந்து கொள்வதை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தன்னையும் அவருடன் சென்ற மற்ற அதிகாரியையும் சுமார் 300 கைதிகள் வரை ஒரே நேரத்தில் சூழ்ந்து தாக்கினர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறையில் சிக்கி காயமடைந்த அதிகாரி ஒருவரை தனது திகில் அனுபவங்களை இவ்வாறு பகிர்ந்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 5ஆம் தேதி நிலைமை அமைதியாக இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்த நாள் காலையில், அதாவது 6ஆம் தேதி திங்கட்கிழமை நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்த ஒரு நாளாகும். அதேபோல் அன்று கைதிகளை பார்ப்பதற்கு வீடுகளில் இருந்து உறவினர்கள் வரும் நாளாகும். அதற்கு நாம் தயாராக இருந்தோம். அந்த நேரத்தில் கைதிகள் மருந்தகத்தை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் அதிக வீரியம் கொண்ட மாத்திரைகளை உட்கொண்டிருந்தனர். இதுதான் அங்கு நடந்த மிக பயங்கரமான சம்பவமாகும். இது உணவருந்துவதற்கு முன்பே நடந்தது. எனக்கு நேரம் அவ்வளவாக நினைவில்லை. அன்று எப்படியும் கடமையில் ஈடுபட்டிருந்தது ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான். அந்த நேரத்தில் பல அதிகாரிகளுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. டெங்கு மற்றும் ஏனைய காய்ச்சல் காரணமாக ஒரு நாளைக்கு 10 பேர் வரை பணிக்கு வரவில்லை. இதன் காரணமாக வெளிக்கடை சிறைச்சாலையிலிருந்தும் சில அதிகாரிகள் நீர்கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். கைதிகளிலும் பெரும்பாலானோருக்கு டெங்கு தொற்று இருந்தது. டெங்கு அல்லாத உடம்பு வலி போன்ற அறிகுறிகளுடன் கூடிய வைரஸ் காய்ச்சல் நிலைமை போன்ற ஒன்று எல்லோருக்குமே இருந்தது. இதன் காரணமாகவே நாம் பெனடோல் கூட கொடுத்தோம். கடந்த நாட்களில் டெங்கு காரணமாக 3 கைதிகளுக்கு மேல் உயிரிழந்தும் இருந்தனர். நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்ததால் கைதிகளில் பெரும்பாலானோருக்கு டெங்கு தொற்று இருந்தது. டெங்கு அல்லாத உடம்பு வலி போன்ற அறிகுறிகளுடன் கூடிய வைரஸ் காய்ச்சல் நிலைமை போன்ற ஒன்று எல்லோருக்குமே இருந்தது. இதன் காரணமாகவே நாம் பெனடோல் கூட கொடுத்தோம். கடந்த நாட்களில் டெங்கு காரணமாக 3 கைதிகளுக்கு மேல் உயிரிழந்தும் இருந்தனர். நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்ததால் 3-4 அதிகாரிகள் காலையில் உணவு கொடுப்பதற்காக சென்றிருந்தனர். முதலில் சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்களை காப்பாற்றுவதற்காக மேலும் சில அதிகாரிகள் சென்றனர். அவர்கள் அனைவரும் பேட்டன் தடிகளுடனேயே சென்றனர். அங்கு அதிகாரிகளின் பேட்டன் தடிகளை பறித்து அந்த அதிகாரிகளுக்கு அடிக்கும் ஒரு நிலைமைதான் காணப்பட்டது. சிறை கூடங்களில் மூடியுள்ள 2 பாதுகாப்பு ஜன்னல்கள் உள்ளன. அதில் ஒரு பாதுகாப்பு ஜன்னல் பகுதியில் இருந்த அதிகாரிக்கு அடித்துத்தான் அந்த ஜன்னலில் இருந்த T56 துப்பாக்கியை பறித்திருக்கிறார்கள். 3வது குழுவில் தான் நான் உள்ளே செல்கிறேன். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதான ஜெயிலர் அவர்களுடன் தான் நான் செல்கிறேன். அந்த நேரத்தில் சக அதிகாரிகளை தாக்கி கைதிகள் அவர்களை பிணை கைதிகளாக வைத்திருந்தனர். சிறைச்சாலைக்குள் கைதிகள் இருந்த உடற்பயிற்சி பிரிவின் உபகரணங்களில் இருந்த இரும்பு தடிகளை உடைத்து அவற்றை எடுத்துக்கொண்டு அதிகாரிகளை தாக்கியிருந்தனர். உள்ளே சென்றவுடன் வழக்கத்திற்கு மாறான ஒரு நடத்தை முறையைத்தான் நாம் கண்டோம். கைதிகள் இப்படி நடந்து கொள்வதை நான் கனவிலும் பார்த்ததில்லை. அவர்கள் பேய்களைப் போல நடந்து கொண்டார்கள். என்னையும் என்னுடன் சென்ற மற்ற அதிகாரியையும் சுமார் 300 கைதிகள் வரை ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் முதலில் எங்கள் மீது கற்களால் எறிந்தார்கள். முதலில் சென்ற சிலரை காப்பாற்றவே 2வது குழு சென்றது. அந்த 2வது குழுவை காப்பாற்றத்தான் நாம் சென்றோம். சென்ற பிறகுதான் கண்டோம் இது இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்ல என்று. அங்கு நின்றவர்கள் தாக்கிய பிறகு நான் கீழே விழுந்தேன். சார், நீங்கள் வராதீர்கள், போய்விடுங்கள். இவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிகளுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு குழுவினர் கத்தினர். இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் சீக்கிரம் இங்கிருந்து போய்விடுங்கள் என்ற விடயத்தை தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எங்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். செருக்கு அடிக்க வேண்டாம், செருக்கு அடிக்க வேண்டாம் என்று கூறி பழைய கைதிகள் 4 பேர் என்னை சூழ்ந்து கொண்டனர். எங்களை பாதுகாக்க வந்த கைதிகளையும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட மற்றைய கைதிகள் தாக்கினார்கள். அதற்கிடையில் எனது தலையில் ஒரு பேட்டன் தடியால் அடி விழுந்தது. அதே நேரம் யாரோ ஒருவர் எனது கழுத்தில் காலையோ அல்லது தடியையோ வைத்து அமுக்கினார். அப்படி என்னை தரையோடு இழுத்துச் சென்று எங்கோ வீசினார்கள். எனக்கு அவ்வளவுதான் நினைவிருக்கிறது. அடுத்தது
முன்னதாக எனது தலை சுவரில் மோதுவது எனக்கு நினைவிருக்கிறது. அதன் பிறகு ஜாரோ எனது மூக்கின் அருகில் விரலை வைத்து நான் மூச்சு விடுகிறேனா என்று பார்ப்பது போல் எனக்கு உணர்ந்தது. அங்கிருந்து உயிருடன் வெளியே செல்ல முடியும் என்று எனக்கு அந்த நேரத்தில் தோன்றவில்லை. பழைய கைதிகள் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கத்தினார்கள். அவர்கள்தான் இரும்பு நுழைவாயிலை திறந்து வெளியே போக உதவினார்கள். எமது கைகளில் இருந்த தொலைபேசிகளை கைதிகள் பறித்துக் கொண்டனர். எனது கழுத்தில் இருந்த சங்கிலி கூட மிஞ்சவில்லை. இந்த அதிகாரி இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கு உண்மையில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிலவியது என்ற கதையைத்தான் அவர் கூறியுள்ளார். 2016 ஆண்டு கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்திற்கு முன்பாக வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி விமல் வீரவன்ச உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். அதற்கமைய முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பிரதம நீதவான் இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். 2016 பிப்ரவரி 6ஆம் தேதி அன்றைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் செயிட் அல் ஹூசன் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது கொழும்பு ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்பாக தும்ல உள்ளிட்ட வீதிகள் தடைப்படும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தி கருவத்தோட்டம் போலீசாரால் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜெயந்த சமரவீர, வீரகுமார திசாநாயக்க, பியஸ்ரீ விஜயநாயக்க, ரோஜர் செனவரத்ன மற்றும் முகமது முசமில் ஆகிய சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி அடியோடு மறுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் கூறியதாவது, கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் சுயாதீன விசாரணை நிறுவனங்களின் ஊடாகவே சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் எவ்வித அரசியல் உள்நோக்கமோ அல்லது பழிவாங்கும் நோக்கமோ கிடையாது. நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்படுவது அரசியல் பழிவாங்கல் அல்ல, மாறாக சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் பணிகளை என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டத்திலிருந்து தப்பிக்கும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. குற்றங்களை புரிந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் பதில் கூற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். ஊழல் மோசடி தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுக்கள் கடந்த காலங்களைப் போலன்றி மிகவும் வெளிப்படையாகவும் சுயாதீனமாகவும் செயற்படுகின்றன. இதில் எந்த தரப்புக்கும் சார்பாக செயற்படும் தேவை அரசுக்கில்லை. தங்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை தற்காத்துக் கொள்ள எதிர்க்கட்சிகள் அரசின் மீது அரசியல் பழிவாங்கல் என்ற முத்திரையை குத்த முயற்சிக்கின்றன. பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் ஊழல்களை நியாயப்படுத்தவருக்கும் உரிமை இல்லை. அரசு மக்களின் பணத்தை பாதுகாப்பதிலும் ஜனநாயக விழுமியங்களை காப்பதிலும் உறுதியாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையானது வரலாற்றில் என்றுமில்லாதவாறு பலவீனமடைந்து சீர்குலைந்துள்ளது என சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்தார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் மாத்திரை மாவட்ட அமைப்பாளர் உத்தார ஜெயவீரவின் மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகத்தை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கவலை வெளியிட்டார். நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை சீர்குலைந்து போயுள்ளது. இதுகுறித்து நீதித்துறையில் பணியாற்றும் சட்டத்தரணிகளும் நேர்மையான நீதிபதிகளும் கொண்டுள்ள கருத்து மிகவும் தெளிவானது. அதேபோல் சட்டம் ஒழுங்கு, போலீஸ் துறை மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் மக்கள் மத்தியில் நிலவும் நம்பிக்கை மிக வேகமாக சீர்குலைந்து வருகின்ற ஒரு காலகட்டத்தை நாம் எதிர்கொண்டுள்ளோம் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் என்ற முக்கிய பதவிக்கு ஓராண்டுக்கு மேலாக நிரந்தரமான ஒருவர் நியமிக்கப்படாமல் இருந்தது முறையான தலைமைத்துவத்தின்மையை வெளிப்படுத்துகிறது. இதன் விளைவாகவே அப்பாவி அதிகாரிகள் தங்கள் உயிர்களை இழக்க நேரிட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். களுத்துறை மாவட்ட செயலகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள மின்சார கட்டமைப்பொன்றில் இன்று காலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காலை 8:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் தீயினால் குறித்த கட்டமைப்பிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தின் பின்னர் களுத்துறை மாவட்ட செயலகத்திற்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தலையீடு செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ராணுவ தளபதி நியமன விவகாரம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள நடவடிக்கைகள் போன்றவற்றில் கர்தினால் முக்கிய தீர்மானங்களை எடுப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய ராணுவ தளபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் பெர்னாண்டோ ஒரு பதவி ஏற்பார் என குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக பௌத்தர் அல்லாத ஒருவருக்கு இந்த பதவி வழங்கப்பட உள்ளதாக அவர் சூசகமாக சுட்டிக்காட்டி
சுட்டிக்காட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளபதியின் பதவிக்காலம் பூர்த்தி அடைந்த போதிலும் மீண்டும் பதவிக்காலத்தை நீட்டித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது பதவி வகிக்கும் ராணுவ தளபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் 2027 ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் வரையில் நீடிக்கப்படும் சாத்தியங்கள் உண்டு என்று அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி பதவியை வகிக்க காத்திருக்கும் அடுத்த பதவி நிலையில் இருக்கும் மேஜர் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன, மேஜர் ஜெனரல் உடுகம, மேஜர் ஜெனரல் நளின் பண்டாரநாயக்க போன்றவர்களை ராணுவ தளபதி பதவியை ஒரு நாளேனும் வகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். அவர்கள் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணுவ தளபதி பதவிக்கு கிறிஸ்தவர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் அருட்தந்தையர்கள் மட்டக்களப்பிற்கு சென்று ராணுவத்தினரின் ஆடம்பர விடுதியொன்றில் தங்கியிருந்ததாகவும் ராணுவத்தினர் அவர்களுக்கு உணவு பானங்களை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். மகாநாயக்க தேர்தலிடம் சென்று 3 மாதத்திற்கு ஒரு தடவை வணங்கி வந்தாலும் ராணுவ உயர் பதவி நியமனங்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு நடவடிக்கைகள் என்பன கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகைக்கு தேவையான வகையில் இயக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை விசாரணை செய்யும் அதிகாரிகளுக்கு சோதனையின் போது கிடைத்த ஒரு பை பல மர்மமான சம்பவங்களின் உள்ளார்ந்து கடும் கொடூரமான தகவல்கள் வெளிவரக்கூடும் என நம்பப்படுகிறது. இந்த பையை சோதனையிட்டு பார்க்கும் போது தான் கடந்த சில நாட்களாக காண்பிக்கப்பட்ட கத்திகள் மற்றும் இரும்பு ஆயுதங்கள் அடங்கிய ஒரு பையே கிடைத்துள்ளது. இந்த பை எவ்வாறு இந்த இடத்திற்கு வந்தது என்பது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இப்போது இவை அனைத்தும் நீதிமன்ற வழக்கு பொருட்களாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த கத்திகள், இரும்பு ஆயுதங்கள் மற்றும் மண்ணா கத்திகள் எவ்வாறு இங்கு வந்தன என்பது குறித்து பெரிய கேள்வியாகும். இந்த பை எவ்வாறு சிறைச்சாலைக்குள் வைக்கப்பட்டது? முதலில் நினைத்தது இவை வெவ்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்டவை என்றுதான். இல்லை, இவை அனைத்தும் ஒரே பையில் தான் இருந்துள்ளன. அப்படி என்றால் இதன் நோக்கம் என்ன? சிறை போலீஸ் அதிகாரிகள் மிக கொடூரமாக மனிதாபிமானமற்ற முறையில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களின் ரகசிய உறுப்புகள் சிதைக்கப்பட்டு வெட்டப்பட்டுள்ளன. எனவே இந்த கலவரம் திட்டமிடப்பட்டிருந்தது என்பது இப்போது தெளிவாக தெரிகின்றது. இது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தான் செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து இப்போது தெளிவாக தெரியும் ஒரு விடயம் என்னவென்றால், சிறைச்சாலையில் இருந்த ஜெயிலர்களுக்கோ அல்லது காவலர்களுக்கோ எந்த ஒரு காயமோ அல்லது தாக்குதலோ நடத்தப்படவில்லை. அங்கு இருந்தது ஒரு சிலர்தான். இதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டது சிறை போலீசாராக. அவர்களை மிக கொடூரமாகவும் அநாகரிகமாகவும் அடித்து கொலை செய்ய இந்த சிறை கைதிகளுக்கு மாத்திரம்தான் தேவை இருந்ததா என்றது ஒரு கேள்வி எழுகிறது. ஏனெனில் இவ்வாறானதொரு ஆயுதப்பை எவ்வாறு அங்கு இருந்தது? சிறைச்சாலை நிர்வாக அதிகாரிகளின் அனுமதியின்றி இது எவ்வாறு சாத்தியமாகும்? இது பின்னர் கொண்டுவரப்பட்ட ஒன்றா அல்லது முன்பே தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த ஒன்றா? கட்டுவெல்லகம சுரேஷின் குழுவில் சுமார் 15 பேர் வரை இருக்கின்றார்கள். அந்த குழுவினர் இதை தயார் செய்து வைத்திருந்தார்களா? ஏனெனில் இவை சாதாரண சிறிய கத்திகள் அல்ல, பெரிய மீன்வெட்டும் கத்திகள், அதாவது நீர்கொழும்பு டைப் கத்திகள். தற்போது வரை எந்த ஒரு சிசிடிவி காட்சிகளையும் பரிசோதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சாத்தியம் இல்லாமல் போயுள்ளது. எந்த ஒரு தகவலையும் பெற வழியில்லை. அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன, அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இனிவரும் நாட்களில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கொழும்பு கணனி பிரிவு கொள்ளது, கொழும்பு பல்கலைக்கழக கணனி பிரிவு கொள்ளது வேறு இடங்களுக்கு அனுப்பி இதனை தெளிவுபடுத்த வேண்டும். ஏனெனில் இந்த சம்பவத்தின் புகைப்படங்களே அல்லது தகவல்களையோ பெற வேறு வழியில்லை. தற்போது இருப்பது இந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் வாக்குமூலம் மட்டும்தான். அதையும் 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குமூலமாக எடுக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் இந்த நிர்வாக கட்டுப்பாட்டிற்குள் இருந்தவர்கள். இந்த சம்பவத்தின் பின்னணியில் சிறைச்சாலை அதிகாரிகள் சிலரும் இருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த கதையின் பின்னணியில் உள்ள விடயங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக மோசமான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட தன்மை தெளிவாக தெரிகின்றது. இப்போது ஊடகங்களில் 200 அல்லது 300 பேருக்கு கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட உள்ளதாக செய்திகள் வருகின்றன. இவை அப்பட்டமான பொய்கள். எந்த ஒரு கொலை குற்றச்சாட்டையும் சுமத்தும் அளவில் எவ்வித சாட்சியங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் இன்னும் கண்டறிய முடியாமல் போயுள்ளது. அதனால் சிறை கைதிகளிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை பெறுவதற்கு கூட இன்னமும் ஆயத்தங்கள் இல்லை. ஏனெனில் நினைத்த மாத்திரத்தில் அதனை செய்ய முடியாது. அதற்கு நீதிமன்ற உத்தரவொன்றின் மூலமே நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இந்த 200 பேருக்கு குற்றச்சாட்டு சுமத்தப்பட உள்ளது என்பது அப்பட்டமான பொய்யான கதையாகும். இது ஊடகங்களால் உருவாக்கப்படும் ஒரு செய்தியை தவிர அப்படியானதொரு எந்த ஒரு தயார்படுத்தலும் இன்னமும் இல்லை என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருகோணமலை சேருநுவர சூரியபுர விசேட அதிரடிப்படை முகாமில் கடமையாற்றி வந்த விசேட அதிரடிப்படை வீரர் ஒருவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அவரை தேடும் பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, இன்று அதிகாலை வேளையில் கிண்ணிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கங்கை முடக்குச்சட்டி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக விசேட அதிரடி படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து மணல் கடத்தலில் ஈடுபடும் குழுவினர் மடக்கி பிடிப்பதற்காக சூரியபுர விசேட அதிரடிப்படை முகாமிலிருந்து விசேட குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர்.
இதன்போது கங்கை ஆற்றை கடந்து செல்ல முற்பட்ட வேளையிலேயே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. இவ்வனர்த்தத்தில் சிக்கிய ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனவர் சூரியபுர விசேட அதிரடிப்படை முகாமில் பணிபுரியும் 41 வயதுடைய கங்குவெள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த சார்ஜென்ட் திகான் என்ற போலீஸ் அதிகாரியின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆற்றின் நீரோட்டம் காரணமாக அவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் அவரை மீட்பதற்காக கடற்படையினர் வரவழைக்கப்பட்டு தற்போது தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இச்சம்பவம் குறித்து கிண்ணியா போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவர திட்டமிட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியால் எந்த ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை என ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தில் அரசுக்கு 160 உறுப்பினர்களின் பலம் உள்ளது. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் தற்போதைய சூழலில் ஒரே கொள்கையுடையவர்களாக செயற்படுவதால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணி அரசு மிக எளிதாக தோற்கடித்துவிடும். எனவே இவ்வாறான பிரேரணிகளை கொண்டு வருவதில் அர்த்தமில்லை. நீதித்துறையை போன்ற பொறுப்பு வாய்ந்த பதவிகளை சரியாக கையாளுவதற்கு பக்குவமும் முதிர்ச்சியும் அவசியம். அமைச்சர் இன்னும் சிறுபிள்ளைத்தனமாகவே செயற்படுகின்றார். நாடாளுமன்றத்திற்குள் மன்னிப்பு கோருவது மட்டும் தீர்வாகாது. நீதி அமைச்சின் பொறுப்பு என்பது கண்ணீர் சிந்துவதோ அல்லது நாடகமாடுவதோ அல்ல. மாறாக சிறைச்சாலைகளில் நிலவும் பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான மருத்துவ புனர்வாழ்வு மற்றும் நிர்வாக தீர்வுகளை காண்பதே ஆகும். நாட்டின் ஒட்டுமொத்த சிறைச்சாலை துறையும் இன்று சீர்குலைந்துள்ளமை அரசின் நிர்வாக பலவீனத்தையே காட்டுகின்றது. கௌரவமான அரசியல் பின்னணி கொண்ட ஒருவரின் மகனாக இருந்தும் அமைச்சர் செயற்பட விதம் நீதி அமைச்சுக்கு அவப்பெயரை தேடி தருகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் ஆரம்பத்திலேயே நடவடிக்கை எடுக்க தவறியமைக்கு தார்மீக பொறுப்பேற்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும வலியுறுத்தியுள்ளார். கம்பகாவில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கோரிக்கை விடுத்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகளின் மொத்தம் 29 பேர் உயிரிழந்துள்ளமை துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டவர், மோதல் இடம்பெற்ற முதல் நாளிலே 2 கைதிகள் மட்டுமே உயிரிழந்திருந்தனர். அன்று சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அங்கிருந்து அகற்றி இருந்தால் நிலைமை இவ்வளவு தூரம் மோசமடைந்திருக்காது. எமது சிறைச்சாலை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். விடயத்திற்கு பொறுப்பான நீதியமைச்சர் இந்த சம்பவம் குறித்த ஆரம்பத்தில் எந்த தகவலும் இன்றி இருந்தார் என்றும் சமூக வலைதளங்களை பார்த்து தகவல்களை அறிந்து கொள்வது போன்றே ஊடகங்களுக்கு பதிலளித்தார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பொறுப்பு வாய்ந்த அமைச்சரிடமிருந்து இவ்வாறான பொறுப்பற்ற பதில்களை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் சரியாக செயற்பட்டிருந்தால் இந்த துயரத்தை தடுத்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டினார். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பத்திற்கு நட்டஈடு வழங்க அரசு எடுத்த தீர்மானத்தை வரவேற்ற மன்னபெரும, அதே நேரம் உயிரிழந்த கைதிகளின் விடயத்திலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றார். சிறையில் இருந்த அனைவரும் குற்றவாளிகள் அல்லர். அவர்களில் சந்தேக நபர்களும் அடங்குவர் என்பதால் அவர்களுக்காகவும் நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கம்பகா மாவட்டம் திவிலப்பட்டிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திவிலப்பட்டிய பகுதியில் உள்ள தனது உறவினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த போதே மேற்படி நபர் போலீசாரின் சுற்றி வளைப்பில் சிக்கியுள்ளார். அவரிடமிருந்து 175 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் கந்தானை பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய ஓய்வு பெற்ற அதிபர் ஆவார். இவர் நீண்ட காலமாக கல்வித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கம்பகா கந்தானை பிரதேசத்தில் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டு பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானை பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த வேளையே மேற்படி மாணவன் போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவரிடமிருந்து 25 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் முனராகலை மதுளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் ஆவார். இவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் கலைப்பிரிவில் கல்வி பயிலும் மாணவன் என்பது முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.